அருமையானவர்கள், இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை நன்மனத்திலே கொண்டு வருகிறேன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவதை இன்று நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களால முடியாத பெரிய பிரச்சனையை நீங்க சந்திச்சுட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். வேதத்துல நம்ம நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம், உதாரணங்களை பார்க்கலாம். இந்த யோசுவாவின் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை நான் இன்று தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு சொல்கிறேன். யோசுவா 10 பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு யுத்தம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த யுத்தம் பாருங்க, கிபியோனியர்களுக்கு எதிராக எருசலேமின் ராஜா, எபிரோனின் ராஜா, யர்மூத்தின் ராஜா, லாகிஸின் ராஜா, எக்லோனின் ராஜா என்கிற 5 ராஜாக்கள் வராங்க. அப்ப இந்த கிபியோனியர் என்ன பண்றாங்க, இதுக்கு முன்னாடியே திருட்டளவா போய் யோசுவாவோட ஒரு உடன்படிக்கை பண்ணிடுறாங்க. அதுக்காக தான் இந்த யுத்தமே. அப்ப ஆண்டவர் யோசுவாட்ட சொல்றாரு, நீ முன்னாடி போ, நான் அந்த 5 ராஜாக்களை உன் கையில ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. யோசுவா 1:5 முன்னாடியே சொல்லியிருப்பாரு. இங்க 10ஆம் அதிகாரத்துல அவனுக்கு அதை ரிமைண்ட் பண்றாரு. 5 ராஜாக்கள் இருக்காங்கல்ல, ஒருத்தன் கூட அவனுக்கு முன்னாடி நிற்க மாட்டான். அப்ப நீ நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார், ஒரு பிரச்சனை உனக்கு முன்னாடி நிக்காது, நீ மேற்கொள்ளுவாய் என்று சொல்லுகிறார். அந்த பிரச்சனைகளை எல்லாம், பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், சரீர பிரச்சனையா இருக்கலாம், இல்ல கம்பெனியில உள்ள பிரச்சனையா இருக்கலாம், ஆண்டவர் சொல்றாரு, எல்லா பிரச்சனையும் உன் கையில ஒப்பு கொடுத்துட்டேன்பா, ஒண்ணு உனக்கு முன்னாடி நிக்காது. இதான் வேர்டு, நீங்க பிடிச்சுக்கோங்க. இன்னைக்கு உங்களுக்கு தான் வெற்றி. ஆமென். அப்ப இவன் என்ன பண்ணுகிறான், போகிறான், பெரிய சங்காரம் நடக்கிறது, யோசுவா மேற்கொள்ளுகிறான். அங்க ஒரு நடக்குது, அதுதான் இன்னைக்கு நான் சொல்றேன். 11ஆம் வசனம் பாருங்களேன். அவர்கள் பெத்தோரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசைக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார், அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொண்டவர்களை பார்க்கலும் கல்மலையினால் செத்தவர்கள் அதிகமாயிருந்தார்கள். அப்படியே 14ஆம் வருஷம் கடைசியில் பாருங்க, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். அப்ப யுத்தம் மும்முரமாகுது, ஆண்டவர் வார்த்தை வந்துருச்சு, அந்த வார்த்தையை நம்பி யுத்தம் பண்றான், இவன் மேற்கொள்ளுகிறான், சந்தோஷம்தான். ஆனா ரொம்ப பெரிய கூட்டமா இருக்கு. உடனே ஆண்டவர் பார்த்தாரு, இவன் சரியில்லை அப்படின்ட்டு வானத்துல இருந்து கல்மலையை போட ஆரம்பிச்சாரு. அந்த கல்மலை பாருங்க, கரெக்டா எதிரி மேலேயே விழுந்திருக்கு. அதுதான் ஆண்டவர். ஆமென். அப்ப ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை, நீங்கள் மேற்கொள்வீர்கள், நீங்கள் செய்வீர்கள். அப்ப இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உங்களுக்காக கிரியைகளை செய்வார். உங்களால் செய்ய முடியாத காரியங்களை என்று கர்த்தர் உங்களுக்காக செய்வார். நீங்கள் விசுவாசித்து முன்னேறுகிறீர்கள், உண்மைதான். ஆனால் கர்த்தர் அதை அங்கீகரித்து அதை கனப்படுத்தி அவர் உங்களுக்காக கிரியை செய்வார். அது பயங்கரமா இருக்கும், அது இயற்கைக்கு அப்பாற்பட்டதா இருக்கும், அது தெய்வீகமா இருக்கும். சுற்றி உள்ளவர்களும் புரிந்து கொள்வாரே, அது கர்த்தர் சேர்றா, இது அவன் ஆண்டவர் செய்யறதாண்டா, அது அவனுக்குள்ள இருக்கிற அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் தாண்டா அப்படின்னு சொல்ல போறாங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், பெரிய ஜெயங்களை இன்று அடைவீர்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். இன்று ஒரு பெரிய வெற்றி. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.